இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. நான் மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டுங்க. நெக்ஸ்ட் எடிட் பண்ணவங்க அரைமாசம் ஆப் வந்து ஆப் கார்டு லிங்க் வேணா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் பேர் பார்த்தா சம் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்து ஒரு சில டெம்ப்ளேட் அதெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம ஃபாண்ட் மட்டும் மிஸ் ஆகும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் ஃபாண்ட்டை ஆப்பில் இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சம் ஆப்ஷன் அதெல்லாம் தேவை. நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. நீங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே பண்ணால் டைமில் பார்த்தா வந்து எங்கே பார்த்தா வந்து ஒரு 20க்கு மேலே வரும். 25 மேலே சம்திங் என்ன வரும். ஓகேங்களா. அங்கே பார்த்தா உங்கள் பிக் உங்களுக்கு 4 பிக் இருந்தால் மட்டும் போதும். வெட்டிங் கார்டு பிக் ஒரு 4 பிக் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச பிக் வந்து சூஸ் செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. செலக்ட் பண்ணி அந்த பிக்கை இங்கே பாருங்கள் குரூப் பிக்குன்னு சொல்லிட்டு சம் குரூப்பில் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4 சொல்லிட்டு ஒரு 4 குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. 15 to 28 ஸ்டார்ட் ஆகுது பிக்கு. இங்கேருந்து உங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணினா மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிற பிக்கை இந்த பிக்குன்னு ஒரு ஃபோல்டர் போய் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கீழே பாருங்கள் எடிட் குரூப்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. செலக்ட் பண்ண உள்ளே பார்த்தா வந்து இது மாதிரி இமேஜாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு க்ரீன் கலர் ஏதாச்சும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. கீழே இமேஜ் 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் இருந்தால் இப்போ ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கீழே பாருங்கள் கலராக ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட் ஆகும். ஜஸ்ட் செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை ப்ராப்பராக கிளிக் பண்ண சொல்லும் உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு வந்து போய்ட்டு. ஓகே. அங்கே போய்ட்டுன்னு நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்கள் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி மேலே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ ப்ராப்பராக கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் பிக்கே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணினா இது மாதிரி உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். என்னப்பா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பிக் அப் டவுனில் கரெக்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரொம்ப டேரக்டாக ஆப்ஷன் ஜஸ்ட் இந்த இந்த மவுஸ் பேடில் ஜஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பிக்குக்கான ஃப்ரேமை கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க. இல்லை அப்போ எனக்கு ரொம்ப ஜூம் இருக்குப்பா ஒன்றுமே பேக் வேணும்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஸ்கேல் பேக்கில் மூவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து பேக்கில் வந்து போகும். ஓகே. அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக இமேஜ் வந்து செட் வந்து பண்ணிக்கங்களா. இப்போ ஃபுல்லாக கரெக்டாக செட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பேக் வந்துருக்குங்க. ஓகே. பேக் வந்து இப்போ நான் சொன்ன சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற லேயர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை மட்டும் பண்ணினா மட்டும் போதும். உங்கள் பிக்கு இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் வந்து பண்ணுங்களா. செலக்ட் வந்து உடனே ஒரு கேமரா ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிட்டு ஒன் பேக் வாங்க. பேக் வந்துட்டு மேலே பாருங்க ரைட் கார்னரில் ஒரு ஏரக்கான பட்டன் வந்துருக்கும். ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்க. ஏன்னா கிளிக் பண்ணோன்னே இப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டாப்பில் சைடாக தான் இருக்கும். சைடாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணினா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். எக்ஸ்போர்ட் என்ன வரும்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ் பண்ண கிளிக் பண்ணி இந்த ஐட்டம் உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். எடிட்டிங் புதுசாக ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.